கடந்த பகுதியில் நாம் ஒரு விசித்திரமான சாத்தியக்கூறை பார்த்தோம். ஒருவேளை பிரபஞ்சத்தின் அதிநவீன நாகரிகங்கள் நம்மை தூரத்திலிருந்து ஒரு மிருகக் காட்சிசாலை போல ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கலாம் என்று மிருகக் காட்சிசாலை கோட்பாடு கூறியது. ஆனால் மற்றொரு கோட்பாடு முற்றிலும் வேறொரு கேள்வியை எழுப்புகிறது. வேற்றுக்கிரகவாசிகளுடனான தொடர்பு நவீன காலத்தில்தான் தொடங்க வேண்டுமா? ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனித நாகரிகத்தின் தொடக்க காலத்திலேயே அது நடந்து முடிந்துவிட்டதா? விண்வெளி மர்மங்கள் பகுதி 5. பண்டைய விண்வெளி வீரர் கோட்பாடு. நவீன கலாச்சாரத்தில் மிக விவாதத்திற்குரிய, அதே நேரத்தில் பலரை கவர்ந்த ஒரு வேற்றுக்கிரக கோட்பாடு இதுதான். இக்கோட்பாட்டின்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்திருக்கலாம். அப்போது வாழ்ந்த ஆதி மனிதர்கள் அந்த விண்வெளி மனிதர்களின் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் விண்கலங்களையும் கண்டு மிரண்டு போய் அவர்களை கடவுளர்களாகவோ தேவதைகளாகவோ அல்லது விண்வெளி தூதர்களாகவோ தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த விசித்திர சந்திப்புகளின் தடயங்கள் இன்றும் நம்மிடையே வரலாறாக எஞ்சியிருக்கின்றன என்று இக்கோட்பாட்டை நம்புபவர்கள் வாதிடுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக உலகம் முழுக்க இருக்கும் பிரம்மாண்டமான பழங்கால நினைவு சின்னங்கள், விசித்திரமான பாறை ஓவியங்கள் மற்றும் வானில் இருந்து இறங்கி வந்த மனிதர்களைப் பற்றிய புராணக் கதைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எகிப்தின் மாபெரும் கிசா பிரமிடுகள், பெருநாட்டின் நாஸ்கா கோடுகள் மற்றும் பழங்கால வானியல் அறிவு போன்றவை அந்தந்த காலத்து மனிதர்களின் தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு மேம்பட்டதாக காட்சியளிக்கின்றன. எனவே மனித நாகரிகத்தின் ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு வேற்றுக்கிரகவாசிகளின் ஏதோ ஒரு போதனையோ அல்லது உதவியோ பின்னணியாக இருந்திருக்கலாம் என்பது இவர்களின் வாதம். பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களில் இருக்கும் புராணக் கதைகளும் இதையேதான் எதிரொலிக்கின்றன. ஆகாயத்தில் இருந்து பறக்கும் ரதங்களில் இறங்கி வந்த கடவுளர்கள், மனிதர்களுக்கு பேரறிவை வாரி வழங்கிய கதைகள் என உலகம் முழுக்க ஒரே மாதிரியான விசித்திர பதிவுகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. இவையெல்லாம் வெறும் கற்பனையா அல்லது பழங்காலத்தில் நடந்த உண்மையான சம்பவங்களின் சிதைந்த நினைவுகளா? புத்தகங்கள், ஆவணப்படங்கள் மூலம் உலகளவில் இக்கோட்பாடு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் அறிவியல் உலகமும் வரலாற்று ஆய்வாளர்களும் இதை முற்றிலுமாக நிராகரிக்கிறார்கள். ஏனெனில் வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான எந்தவொரு உறுதியான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இன்று வரை இல்லை. மேலும் இக்கோட்பாடு பழங்கால மனிதர்களின் பேரறிவையும் திறமையையும் மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். நம் முன்னோர்கள் பொறியியல், கணிதம், கட்டிடக்கலை மற்றும் வானியலில் நாம் நினைப்பதை விடவும் மிக ஆழமான விவேகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பிரமிடுகள் ஒன்றும் மனிதர்களால் கட்ட முடியாத சாத்தியமற்ற அமைப்புகள் அல்ல. தலைமுறை தலைமுறையாக சேர்த்த அறிவையும் கடுமையான உழைப்பையும் கொண்டே மனிதகுலம் அந்த அதிசயங்களை உருவாக்கியது. உளவியல் ரீதியாக பார்த்தால் மனிதர்களுக்கு எப்போதுமே மறைக்கப்பட்ட மர்மங்களின் மீது ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. இந்த பண்டைய விண்வெளி வீரர் கோட்பாடு நமது சாதாரண வரலாற்றை ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச கதையாக மாற்றுகிறது. மனிதகுலத்தை விடவும் ஏதோ ஒரு பேராற்றலுடன் நம்மை இணைத்துக் காட்ட முயல்கிறது. ஆனால் உண்மையான வியப்பு என்னவென்றால், நவீன தொழில்நுட்பங்கள் ஏதுமில்லாத அந்த பழங்காலத்தில் விண்மீன்களை துல்லியமாக கணித்து வியக்க வைக்கும் மொழிகளையும் மதங்களையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அழியாத நினைவு சின்னங்களையும் மனிதன் தன் சொந்த அறிவாலேயே உருவாக்கினான் என்பதுதான். மனித இனம் தனித்துவமானது என்று நிரூபிக்க இங்கே எந்தவொரு ஏலியன்களின் தலையீடும் தேவையில்லை. இக்கோட்பாடு சாத்தியத்திற்கும் கற்பனைக்கும் வரலாற்றுக்கும் புராணத்திற்கும் நடுவே இருக்கும் ஒரு மெல்லிய கோடு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மனிதகுலம் இன்றும் விடை தேடி வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் பிரபஞ்சத்தில் தனித்து விடப்படவில்லை என்றும் இந்த பூமி ஏதோ ஒரு பெரிய விண்வெளி கதையின் அங்கம் என்றும் நம்ப துடிக்கிறது. ஆனால் ஒரு உறுதியான ஆதாரம் கிடைக்கும் வரை இந்த பண்டைய விண்வெளி வீரர் கோட்பாடு என்பது மனிதனின் கற்பனைக்கும் வரலாற்றின் மர்மத்திற்கும், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை அறிய துடிக்கும் மனிதனின் ஆராத ஆசைக்கும் இடைப்பட்ட ஒரு நீளாத விடைதான்.